நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் பம்ம மதன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விஷயம் பற்றி பேச போகிறேன்னா, நம்ம ஆடி மாதம் பற்றி பேசலான் இருக்கு. இந்த ஆடி மாதத்தை பற்றி நிறைய பேர் இந்த முகநூல் சோசியல் மீடியாக்களில் வந்து ரொம்ப தப்பாக போட்டுட்ருக்காங்க. என்னன்னா, ஆடி மாதம் வந்து ரொம்ப தீட்டான மாதம், இதில் ஆண் பெண் யாரும் சேரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள், இதெல்லாம் மிகப்பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம தமிழர்களை இழிவுபடுத்துகிறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க. இது என்ன சொல்கிறேன்னா, ஆடி மாதத்தில் ஏன் அப்படி அவங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் என்ன சடங்கு சம்பிரதாயம் வச்சுருந்தாலும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் ரீதியான மருத்துவம் கண்டிப்பாக இருக்கும். அந்த உதாரணத்தை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை புது புருஷன் பொண்டாட்டிக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஆடி மாதம் சேரக்கூடாதுன்னு சொல்லி புது பொண்டாட்டி தான் பிரித்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விடுவாங்க. ஆடி மாதத்தில் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படியே திருமணம் உடலுறவு வச்சுக்கிட்டா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு. அந்த தாயோட உடம்பும் பச்சை உடம்பாக இருக்கும், அவங்களுக்கு நோய் தொற்றுறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்லி வச்சாங்க, ஆடியில் சேர்ந்தால் சித்திரையில் புள்ள வரும், அதனால் வந்து ஆடியில் சேராதீங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சிலவங்க கேட்கலாம். இப்போ சேர்ந்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. நான் என்ன சொல்ல, இப்போவும் குழந்தை பெறுறவங்களுக்கு மட்டும்தான் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாதிரி உடலில் கொள்வது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போவும் கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் திறந்துட்டு தான் இருக்காங்க எல்லா கட்சிகள் எல்லாருமே. அங்கங்கே ஏன் வெயில் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும்னு தானே தண்ணீர் பந்தல் திறந்துட்டு இருக்கும். அதனால தான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க அன்னைக்கே பகுத்து ஆராய்ச்சி, நல்லா யோசிக்கணும், பகுத்து ஆராய்ச்சி. மிகப்பெரிய பகுத்தறிவாளர்கள் நமது முன்னோர்கள் சனாதனவாதிகள். அவங்க என்ன பண்ணிருங்க, ஆடியில் சேர்ந்தால் சித்திரைக்கு புள்ள பிறக்கும், சித்திரை மாதம் வெயில் அதிகமாக இருக்கும், வெயில் சம்பந்தமான தோல் நோய்கள் அதிகமாக வரும், அதனால் ஆடி மாதம் புருஷன் பொண்டாடியே சேர விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் மூடநம்பிக்கை முட்டாள்தனம்னு சொல்லி இன்றைக்கி வியாக்கியானம் பேசுகிறாங்க. வியாக்கியானம் பேசுகிறவங்கள பற்றியெல்லாம் பேசினா நிறைய பேசலாம், அது வேண்டாம். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ, சனாதனவாதிகள் நம் முன்னோர்கள் என்ன ஒரு விஷயம், ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்லது எந்த ஒரு வழிபாட்டு முறை வாழ்வியல் முறையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அறிவியல் சார்ந்தது தான், மருத்துவம் சார்ந்தது தான். அதில் மருத்துவம் அறிவியலும் இல்லாமல் நமக்கு எந்த வித சடங்கும் கிடையாது, சம்பிரதாயமும் கிடையாது. அவங்க சொன்ன எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஆடி மாதம் அதை குறிக்கோளை வச்சு தான் என்ன சொன்னாங்க, இந்த இதில் வந்து புது பொண்டாட்டி தான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்தில் ஆனால் அந்த புருஷன் பொண்டாட்டியை மட்டும்தான் பிரித்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க குழந்தை பிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆடி மாதம் சேர்த்துக்கிட்டா சித்திரை மாதம் குழந்தை வரும், ஏப்ரல் மாதம் வரும் சித்திரை. அதான் அப்போ திரும்ப கத்திரி வெயில்னு சொல்லிட்டு போடுறாங்களா இல்லையா? கத்திரி வெயில், யார் வெளியே வராதிங்க, பெரிய ஆட்களையே வெளியே வராதிங்கன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்களே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்குது. 100 டிகிரி மேலே வெயில் இருக்குது, 150 டிகிரிக்கு மேலே வெயில் இருக்குது, அதனால் வெளியே வராதிங்க, வீட்டிலே இருங்க, அதிகமான குளிர் சார்ந்த பொருட்களை சாப்பிடுங்க, வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க, நொங்கு சாப்பிடுங்க, இளநீ குடிங்க, கருக்கு குடிங்கன்னு சொல்கிற காரணம் திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. அதை காரணத்தை வச்சு தான் புது புருஷன் பொண்டாட்டியை பிரித்து வச்சாங்க நமது முன்னோர்கள். நமது முன்னோர் சனாதனவாதிகள், இந்துக்கள் பிரித்து வச்சாங்க, தமிழர்கள் பிரித்து வச்சாங்க. ஆனால் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவனுக்கு தான் உண்மையிலே பகுத்து ஆராய்கிற திறன் இல்லை, அவன் பகுத்தறிவாளியில், அவன் தான் முட்டாள், மூட நம்பிக்கையாளர். இப்போ ஏன் அவங்க அந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? இப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு பகுத்து ஆராய்ந்து பார்க்குறது தான் பகுத்தறிவு. சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாலே. இவங்க சொல்லக்கூடிய இவங்க கலாச்சாரம் பண்பாடுதெல்லாம் வர்றது, இவங்க சொல்லக்கூடிய நாகரிகங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஐயன் வள்ளுவர் சனாதனி சொல்லிட்டு போயிட்டாரு. சரிங்களா? அதனால் பகுத்தறிவாளர்கள் என்பதே, பகுத்தறிவாளர்னாலே ஹிந்து தான், நம்ம தமிழர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். அவங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு மருத்துவம் அறிவியல் சார்ந்த விஷயத்தை தான் சடங்கு சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆடி மாதம் வந்து தீட்டான மாதம் கிடையாது, சிறந்த மாதம்தான். அந்த மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க? ஆடி மாதம் காற்று அதிகமாக இருக்கும், மழை வரும், எல்லாருக்கும் நினச்ச நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுத்துக்க முடியாது. அதனால ஆடி மாதம் நல்ல காரியங்களை தள்ளி வைங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அதுவும் ஆடி மாதம்னா தீட்டான மாதமா, இது வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காற்றடிச்சிட்டு தான் இருக்குது, மழை வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நினச்ச நேரத்தில் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா, சுப நிகழ்ச்சிகளுக்கு? அதனால தான் அதை அப்படி சொன்னாங்க. அதனால் என்ன சொன்னால், நம்ம முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை, அவங்க எல்லாருமே வந்து தெய்வ நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் சார்ந்து ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க, வாழ்வியல் முறையை. அதை நம்ம பின்பற்றுவோம். பின்பற்றாதவர்கள் அதை விட்டுருங்க, ஆனால் பின்பற்றுவவங்களை இழிவுபடுத்தாதீங்கன்னு சொல்லி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம்.